குடும்பத் தலைவராக இருந்து பேசினா கூட சில விஷயங்களை வந்து அப்படி ஒரு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா அவங்க அம்மா மேலே பாட்டில் எடுத்து அடித்தாங்க, மரியாதை எல்லாம் பேசினார், இந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு குடும்பத் தலைவராக ஆனால் அன்புமணியை வந்து கட்சிக்கு கொண்டு வந்தது ராமதாஸ், இளைஞரணி தலைவராக கொண்டு வந்தது ராமதாஸ், எம்பி ஆக்கிறது ராமதாஸ். இன்னும் சில விஷயங்களுக்காகவும் 108 ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவரோட இனிஷியேட்டிவ் தான் அன்புமணி அவர்களோட. 108 கூட அதில் இன்னொரு சர்ச்சை சொல்கிறாங்க. எப்படின்னா அது வந்து அப்போ இது வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல், அதை தான் நம்ம விமர்சிக்கிறோம். இது வந்து தவறான ஒரு போக்கு. அந்த தவறான போக்கு தான் அவருடைய உழைப்பை சாதாரணமாக எடை போட முடியாது. அவரே சொன்னது மாதிரி 90,000க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு போயிருக்கிறாரு. அவர் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு வன்னியர் சங்கத்தை வளர்த்தாரு, சுற்றி வந்து அப்புறம் கட்சியை வளர்த்தாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தில் குதர்க்கம் கிடையாது, கூட்டணி பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அன்புமணி அவர்கள் மேலே வந்து ராமதாஸ் அவர்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் முன்வைக்கிறாரு. இவ்வளோ நாள் வந்து அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. என்ன ஒரு நல்ல விஷயம் அன்புமணி அவர்கள் பண்ணியிருந்தாலும் அதை ஹைலைட் தான் பண்ணியிருந்தாரே தவிர இந்த சமயத்தில் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய முன்வைக்கிறார். உங்கள் பதில்? ஆமாம், அது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா ஒரு குடும்பத் தலைவராக இருந்து பேசினா கூட சில விஷயங்களை வந்து அப்படி ஒரு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா அவங்க அம்மா மேலே பாட்டில் எடுத்து அடித்தாங்க, மரியாதை எல்லாம் பேசினார், இந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு குடும்பத் தலைவராக ராமதாஸ் அந்த பேட்டியை கொடுத்த மாதிரி தெரியல. சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்ப்போம், அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல் பேட்டியிலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து காடு வெட்டி குருவை வந்து இவர் மதிக்கலை அப்படிங்கிறாரு. இப்போ காடு வெட்டி குருன்னா வன்னியர் சங்கமாக இருக்கட்டும், அதனுடைய ஒரு பகுதி தான் பாமகன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே எந்த அளவுக்கு வந்து ஒரு ரத்தம் சூடேறும் அந்த காடு வெட்டு குருவை பற்றி யாரும் சொல்லிட்டா. இல்லை இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ அவர் சொல்கிறாரு வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு அமைச்சராக இருக்கவே தகுதி இல்லை, ஏற்கனவே இருந்தப்போ செயல்படலை, அதே மாதிரி ஒரு கட்சி தலைமை பொறுப்புக்கு இல்லை, இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அன்புமணியை வந்து கட்சிக்கு கொண்டு வந்தது ராமதாஸ், இளைஞரணி தலைவராக கொண்டு வந்தது ராமதாஸ், எம்பி ஆக்கிறது ராமதாஸ், அமைச்சராக்கிறது ராமதாஸ், தலைவராக்கிறது ராமதாஸ். இல்லை இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இவர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மத்திய அமைச்சராக இருக்கிறாரு அன்புமணி. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து 13 பேர் அமைச்சராக இருந்தாங்க. அப்போ லயோலா காலேஜில் வந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரியும் ஒரு ஆய்வு மாதிரியும் எடுத்தாங்க. இந்த 13 பேரில் யார் சிறந்த அமைச்சர் அப்படி. அப்போ வந்து என்னென்னா எல்லா முடிவு என்ன அப்படின்னா அது அன்புமணி தான் சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு சொன்னது. அதை வந்து ராமதாஸ் வந்து ஒரு 150 இடத்துலையாவது சொல்லி பெருமைப்பட்டிருப்பார். பார்த்தீங்களா, அன்புமணி வந்து எவ்வளோ சிறப்பாக செய்ய, அது உண்மைதான். அது அந்த பெருமையை வந்து நம்ம பொய்ன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அந்த கட்சியை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட பாலச்சந்திரன் ஐஏஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து எந்த கட்சியும் சாராதவர். அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட அந்த இது ஒர்க் பண்ண, நான் அந்த டயத்தில் ஒரு அமைச்சராக இருந்தபோது அப்போ எய்ம்ஸுக்காகவும் இன்னும் சில விஷயங்களுக்காகவும் 108 ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவரோட இனிஷியேட்டிவ் தான் அன்புமணி அவர்களோட. 108 கூட அதில் இன்னொரு சர்ச்சை சொல்கிறாங்க. எப்படின்னா அது வந்து ஆந்திராவில் முதல்ல வந்து அப்புறம் பண்ணது, அது ஆனால் இந்தியா முழுக்க கொண்டு வந்தது இவர் தான் இனிஷியேட் பண்ணது ஒட்டுமொத்தமாக வந்து அந்த மாதிரி வந்து அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்பெல்லாம் சொன்ன இவர் ராமதாஸ் தான் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக போட்டு காலி பண்ணுறாரு. அவர் இது சரியில்லை, அது சில பிடிச்சா வந்து தலைக்கு மேலே வச்சு ஆடுறதும் தேவையில்லை, பிடிக்கலங்கிறனால கீழே வச்சு மிதிக்கிறது, அது மகனாக இருந்தாலும் வேற யாரமாக இருந்தாலும். ஆனால் ராமதாஸ் அவர்களுடைய பாணி அப்படி இருக்கு. சார், இதுக்கு முன்னாடி வந்து அன்புமணியை நிறைய இடங்கள்ல இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிட்டு அண்ட் சீக்கிரமே வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அவரை பாமகவோட தலைவர் ஆக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் சமீபத்திய அவருடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது இறுதி வரைக்கும் என்னுடைய காலம் வரைக்கும் நான் தான் பாமகவுடைய தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லையா? முன்னாடி அப்படி சொன்னார், இப்போ மகனுக்கு சப்போர்ட் பண்ணார், இப்போ வந்து நான் மட்டும்தான் தலைவராக இருப்பேன்னு சொல்கிறாரு. எதனால், என்ன காரணமாக இருக்கும்? அதான் அந்த அதீதமான அந்த ஈகோ, அந்த ஈகோ தான் என்ன ஆகுதுன்னா, நான் சொல்கிறத கேட்குற ஆள் தான் அந்த இதுலேயே சொல்கிறாரு பாருங்க. அவர் செய்ததுலேயே எவ்வளவு தவறுகள்லாம், இப்போ நம்ம ஏன் வந்து இவர் பக்கம் தவறுன்னு சொல்கிறோங்கிறதுக்கான காரணத்தை சொன்னால் உங்களுக்கு அது இன்னும் எளிதாக புரியும். இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. இதில் அந்த கட்சிகள் ஜனநாயக முறைப்படி தான் இயங்கணும். நம்ம எந்த கட்சி சாராதவர் தான் இருந்தால் தான் ஆனாலும் இயங்கணும். பாமக குறிப்பாக ராமதாஸ் அப்படி இயங்கலை அப்படிங்கிறத தான் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். எப்படி சொல்கிறாருன்னா,
கட்சியோடைய, அதாவது இந்திய அரசியல் சாசனத்தில் 29வது பிரிவு தான் அந்த அரசியல் கட்சிகள் சங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுது. அதுதான் வந்து பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கணும், பொதுக்குழு விஷயங்கள் வரணும், அதன் மூலமாக தலைவர் பொதுச் செயலாளர் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுது. அந்த மாதிரியான முறையில் தான் அன்புமணி வந்திருக்கிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார், தைலாபுரத்தில் ராமதாஸ் வந்து செய்தியாளர்களை கூட்டி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அவரை வந்து நான் தலைவர்லேருந்து நிர்வாக செயல் தலைவர் ஆக்கிட்டேன். அப்போ இது வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல். அதை தான் நம்ம விமர்சிக்கிறோம். இது வந்து தவறான ஒரு போக்கு. அந்த தவறான போக்கில் தான் ராமதாஸ் வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறார். பொதுவெளியில் என்னென்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் தாண்டி பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ இவர் வந்து ஒரு நிர்வாக ஆட்களை கூட்டினார். மொத்தம் அவங்க வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 108 மாவட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. 108 தலைவர்கள், 108 பொதுச் செயலாளர்கள், 216 பேர். ஆனால் வந்தது 16 பேர் கூட இல்லை. அது அவரே சொல்கிறாரு. அப்போ கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தொண்டர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்காமல் இன்னும் வந்து ஒரு அதிரடியான பேச்சுக்கள் தான் அவர்கிட்ட போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு பெருக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஆமாம். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து என்னன்னா அன்புமணியுடைய செயல்பாடு. இப்போ அவர் அதிரடி, அவர் வந்து அஃபென்ஸ் கேம் விளையாடுறாரு அப்படின்னா இவர் வந்து பதிலுக்கு அஃபென்ஸ் இல்லாமல் டிஃபென்ஸ் கேம் விளையாடுறாரு. ஒரு கேடயமாக தான் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து பேசுகிறப்பெல்லாம் ஐயா தான் எங்களுக்கு குலதெய்வம்ன்றாரு. அதே மாதிரி இவர் வந்து அந்த அடையாள அட்டை போட்டதில் பார்த்தா ராமதாஸருடைய படம் இருக்குது. அந்த ஒதுக்காம அவர் தான் எங்கள் வழிகாட்டி, அது இதுன்னு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா ராமதாஸ் மேலே இப்போ நம்ம வந்து இந்த விமர்சனத்தை வைத்தாலும் அவருடைய உழைப்பை சாதாரணமாக எடை போட முடியாது. அவரே சொன்னது மாதிரி 90,000க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு போயிருக்கிறாரு. அவர் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு வன்னியர் சங்கத்தை வளர்த்தாரு, சுற்றி வந்து அப்புறம் கட்சியை வளர்த்தாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்னும் அதே விஷயத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறது தன்னுடைய ஆளுமையில் கொண்டு போய் ஒரு தலைமுறை இடைவெளி விழுந்து போச்சு. இப்போ வந்து நிற்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கே தவிர மற்றபடி ஒரு உழைப்பை வந்து யாருமே குறை சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பொறுப்பான ஆள்கிட்ட ஒரு நம்பிக்கையான இருந்தால் விட்டுட்டு அதை ஒதுங்கி நின்று பார்க்கணுங்கிற மனப்பக்குவம் இல்லை. அதுதான் பிரச்சனை.